ஹலோ எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம கோல்டோட பேரை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த என்ட்ரியில் எனக்கு வந்து $200 ப்ராஃபிட்டு கிடச்சிச்சு. அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 4 hour ரெசிஸ்டன்ட் பிளாக்கில் மிட்டிகேஷன் கொடுத்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் கிடச்சிச்சு. இந்த என்ட்ரியில் அங்கேயே எஸ்எம்டியும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து 30 minutes சென்ட் பண்ணி என்னோடய செல் சைடில் இருக்க லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணேன். அந்த ஃபைன் பண்ணும்போது எனக்கு கிளியராக அவன் டவுன் சைடுக்கு தான் திரும்ப போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஃபெபினாசி டூல் யூஸ் பண்ணி 0.5லேருந்து மிட்டிகேஷன் கொடுக்குற வரைக்கும் என்னோடய என்ட்ரியை வச்சுக்கலான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3. வாங்க பார்க்கலாம். என்ட்ரி வந்து 5 minutes ஓபியில் மிட்டிகேஷன் கொடுத்தோன்னே என்னோடய என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஹைக்கும் மேலே, டிபி வந்து 0.5 வரைக்கும் நம்மளோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஏன் ஹைக்கும் மேலே வைக்க சொல்கிறோன்னா, ஏன்னா இது பூரா கன்சாலிடேஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஹையை எடுத்துகிட்டு தான் நமக்கு வந்து செல்லுக்கே மூவ் பண்ணுவான். அதனால தான் ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்க சொன்னேன், ஹைக்கும் மேலே. அப்போ தான் நமக்கும் சேஃபாக இருக்கும், நம்மளோட எஸ்எல்லும் நல்ல டார்கெட்டு உடனே ஹிட் ஆகும். அதனால தான். ஆல்சோ சிபிடிஆர் செக்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக அவன் 0.5க்கு வருவான். அதனால தான் இந்த என்ட்ரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. டெய்லி கோல்டு பேர் அனாலிசிஸ் பண்ணி வீடியோ பண்ணோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆல்சோ காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது. அதான் இவ்வளோ திக்கி பேசுகிறேன். பழகிரும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலும் இது மாதிரி நிறையா வீடியோவை நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கும் ட்ரேடிங் நாலேஜ் கற்றுத்தரேன். அப்புறம் காய்ஸ், ஒரு என்ட்ரிக்கு எப்போவுமே பேஷண்ட்டும் டிசிப்ளினும் ரிஸ்க் ரிவார்டும் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கும். அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல சக்ஸஸ் ஆக முடியும். காய்ஸ், என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி 1008 டவுட் இருக்கலாம், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க. என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஒன்று அடித்தா எஸ்எல், இல்லைன்னா டார்கெட்டு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் பயந்துட்டு என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆல்சோ பிரேக் ஈவன் கொண்டு வந்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் நமக்கும் போக போக கான்ஃபிடென்ட்டு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே சிபிடிஆரில் வந்து 0.5ல் மிட்டிகேட் கொடுத்துட்டா எனக்கு $200 ப்ராஃபிட்டு.